சில பேர் எனக்கு பப்பாயா பிடிக்கும், பப்பாயா வந்து என் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகுது, ஸோ பப்பாயாலாம் பண்ணி கொடுங்க அப்படின்றப்போ வந்து பப்பாயா ஜூஸ் எடுத்து நம்ம அப்படி பண்ணணும். ப்ராஃபிட் மார்ஜினை தான் நான் சொன்னது, நீங்கள் மேக் பண்ணுறீங்களா இல்லையா, ஸோ உங்களோட டைம், நீங்கள் கொடுக்குற அந்த டைமுக்கு, ஸோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின். டைம் இப்போ நான் அதுக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 hourக்கு வந்து ஒரு 200 அந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான். அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின். காஸ்ட்லியாக இருக்கிற எல்லா பொருளும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பொருளுக்கு நல்ல காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த வகையில் வீட்டில இருந்தே அருமையாக சோப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஸ்டெல்லா 60 ரூபாய்க்கும் சோப் விற்பனை பண்ணுறாங்க, 500 ரூபாய்க்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த சோப்புக்கெல்லாம் எந்த அடிப்படையில் காஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஏன் இவ்வளவு காஸ்ட் வேரியேஷன் வருது, அண்ட் இந்த மாதிரி வேரியேஷன் ஆகிறப்போ எங்கிருந்து இவங்க லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு பாஸ்வாலா பிஸ்னஸ் தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். நான் வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன்னா, இப்போ நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கோகோனட் ஆயில் சோப் பண்ணேன். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, அது ஒரு ரொம்ப சிம்பிளான சோப்பு தான், ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி. அந்த சோப்பை வந்து நம்ம மேக்ஸிமம், இப்போ நீங்கள் 1 கிலோ சோப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு யூஸ்வலாக 1 கிலோன்னு நான் சொல்கிறது வந்து டோட்டல் பேட்ச், அந்த ஒரு பேட்சோட டோட்டல் குவான்டிட்டியை தான் நான் 1 கிலோ சொல்கிறேன். அதில் வந்து யூஸ்வலாக வந்து நியர்லி 750 to 800 grams ஆஃப் கோகோனட் ஆயில் எடுப்போம். சார் நமக்கு ஒரு கோகோனட் ஆயில் செக்குலேருந்து வாங்குறப்போ உங்களுக்கு 400 to 500 ஆகிடுது, நல்ல குவாலிட்டியான கோகோனட் ஆயில்ன்றப்போ. ஸோ 500 1 கிலோ ஆகிடுது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதில் இன்னும் மற்றபடி என்ன நல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்னா, அஃப்கோர்ஸ் டிஸ்டில் வாட்டர், காஸ்டிக் சோடா, ஃப்ரேக்ரன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஆயில்ஸ், இது எல்லாமே முதல்ல கண்டிப்பாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வேறு, இப்போ பேக்கேஜிங் ஆகட்டும், இப்போ நமக்கு அந்த செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு வரப்போ நீங்கள் அதுக்காக ஏதாவது தனியாக நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதோட காஸ்ட் ஆகட்டும், ப்ளஸ் நாம் மேக் பண்ணுற நமக்கும் ஒரு காஸ்ட் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஏன்னா நம்ம மேக் பண்ணாமல் அது வராது. அதனால ஸோ நம்ம பண்ணுற நம்மளோட காஸ்ட்டும் கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணணும். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து 1 கிலோ பாரில் வந்து யூஸ்வலாக 10 சோப்ஸ் வரும். ஸோ 100 கிராம் சோப் அப்படின்னா வந்து 10 சோப்ஸ் வில் கெட். அந்த மாதிரி வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு 1000 rupees ஆகுது. டோட்டல் காஸ்ட் வந்து 1 கிலோ சோப் பேட்ச் எடுக்கிறப்போ உங்களுக்கு 1000 rupees ஆகுதுன்னா நீங்கள் ஒரு சோப்பை வந்து 100 rupees அப்படின்ட்டு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு கேல்குலேட். ப்ராஃபிட் மார்ஜினை தான் நான் சொன்னது, நீங்கள் மேக் பண்ணுறீங்களா இல்லையா, ஸோ உங்களோட டைம், நீங்கள் கொடுக்குற அந்த டைமுக்கு, ஸோ அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின். ஆக்சுவலாக நான் அப்படி தான் வைக்கிறேன். ஸோ இப்போ சரி ஓகே, எனக்கு 1 கிலோ சோப்புக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு ஒரு 1000 rupees ஆகுது ஒரு பேட்ச் ரெடி பண்ணோன்னா, அதுக்கு வந்து நான் என்னோட டைம், இப்போ நான் அதுக்கு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 hourக்கு வந்து ஒரு 200 அந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான். அதுதான் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஃப்ளேவர்ட் சோப், ஹைலி மாய்ஸ்சரைசிங் சோப்னு சொல்லி இந்த இன்க்ரீடியன்ஸை பொறுத்து தான் மேனுஃபேக்சரிங்கோட டைமும் மெத்தடும் டிஃபர் ஆகுது. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதில் ஒரு லாபம் வர்ற மாதிரி தான் இந்த சோப்போட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் சோப் பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பாஸ்வாலா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய, அதுவும் நம்ம ஸ்டெல்லாவே சொல்லி கொடுத்துருக்கிற இந்த ஹோம்மேட் சோப் பிஸ்னஸ் கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இல்லை, நான் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்னா, அப்போ அந்த 1000 rupees வந்து காஸ்ட் லைக் ரா மெட்டீரியல் எக்ஸெட்ரா ஆகுது அப்படின்னா, ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த 200 சேர்த்து அதில் போட்டுப்பீங்க அந்த காஸ்ட், ஒரு சோப்போட விலையை கால்குலேட் பண்ணுறப்போ. ஆமாம், அப்படி தானே பண்ணுவீங்க? அது அப்படி தான் நானும் சொல்கிறேன். ஸோ என்னோட காஸ்ட் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அதுதான் வந்து எனக்கான ப்ராஃபிட். இப்போ நான் வந்து சொன்னது ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் சோப்புக்கு ஏன் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து 60 rupeesலேருந்தே இருக்குது. ஆக்சுவலாக 60 rupeesலேருந்து இங்கே அப் டு
500 வரைக்குமே சேல் பண்ணலாம். அதை எப்படி வந்து பிரிக்கிறது அப்படின்னா, அதான் நீங்கள் என்ன மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கோகனட் ஆயிலுக்கு. சப்போஸ் இப்போ வந்து நம்ம மிக்ஸ்ட் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சோப் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கும் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அதே 60 ருபீஸ் கண்டிப்பாக ப்ரைஸிங் வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, இப்போ நான்லாம் வந்து ரொம்ப கஸ்டமைஸ்டான கிளைண்ட்ஸுக்கு தான் வந்து சோப்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்களுக்கு நான் பண்ணுறது வந்து டிஸ்டில் வாட்டரில் என்றைக்குமே பண்ண மாட்டேன். ஐதர் நான் வந்து கோட் மில்க் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி டாங்கி மில்க் யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் எனக்கு இதில் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ ஒரு சில பேர் எனக்கு பப்பாயா பிடிக்கும், பப்பாயா வந்து என் ஸ்கின்னுக்கு நல்லா சூட் ஆகுது, ஸோ பப்பாயெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்றப்போ வந்து பப்பாயா ஜூஸ் எடுத்து நம்ம அப்படி பண்ணோம். அது ஒன் கேட்டகரி. அதே சோப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரீமியமான ஆயில்ஸ், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், சீபக்தான் ஆயில், அவகேடோ ஆயிலெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ப்ளஸ் இதில் யூஸ்வலாக என்னோடய ரெசிபீஸில் எல்லாமே ஒரு பட்டர் நான் ஆட் பண்ணுவேன். ஐதர் ஷியா பட்டர் ஆர் மேங்கோ பட்டர் ஆர் கோகோவா பட்டர். இது மூணில் ஏதாவது ஒரு பட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். அதே ஒரு சில பேருக்கு வந்து இல்லை எனக்கு இந்த சோப்ஸை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஹைலி மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும், எனக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நரிஷ்மெண்ட் தேவை அப்படின்றப்போ வந்து 2 to 3 பட்டர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஒரு பட்டர் வந்து ஆக்சுவலாக வந்து ஷியா பட்டரெல்லாம் உங்களுக்கு 650 to 850க்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஷியா பட்டர் கிடைக்கும். கொக்கோவா பட்டரெல்லாம் 1500 ஆகும், மேங்கோ பட்டரெல்லாம் 2000 ருபீஸ் per கிலோ. இப்படி நீங்கள் 3 பட்டர் ஆட் பண்ணி பண்ணுறப்போ கண்டிப்பாக 60 ருபீஸ்க்கு கொடுக்க முடியாது. ஸோ 200 தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன் ஒரு சில பேர் கேட்பாங்க, ஏன் 200 எங்களுக்கெல்லாம் 30-40 ருபீஸ் கிடைக்கிது அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு அது பின்னாடி வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஸோ இவ்வளோ வேலைங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் நம்ம பேர்ல் பவுடர்லாம் ஆட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் பேர்ல் பவுடர் வந்து ரொம்ப பயங்கர காஸ்ட்லி. பட் ஆனால் எஃபெக்ட் வந்து ரொம்பவே ஆசமாக இருக்கும். நமக்கு அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் பேர்ல் பவுடர் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டடாக இருக்குது ஸ்கின்னுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண சோப்போட காஸ்ட்டும் ஏறிட்டே போகும். ஸோ பேக்கேஜிங் கூட அதில் ஒன் ஆஃப் த மெயின் கேட்டகரின்னு சொல்லலாம். ஏன்னா பேக்கேஜிங் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரீமியமான பேக்கேஜிங் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக தான் ஆகும். இப்போ நான் அந்த போட்லி பேக், அந்த ஜூட் பேக்ஸ் எல்லாம் சொன்னேன், அது ஒரு பவுச்சே ஆக்சுவலாக 40 ருபீஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த 40 ருபீஸை வந்து நம்ம அந்த சோப்போட காஸ்ட் ப்ரைஸிங்கில் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ ரொம்ப ப்ரீமியமாலாம் வேணும், எனக்கு லோகோ இருக்கணும், அந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக பேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக சோப்போட ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ரைஸிங் இருக்கிறதுனால தான் வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. மற்ற சோப்ஸ்க்கு, கமர்ஷியல் சோப்ஸ்க்கு கம்பேர் பண்ணுறப்போ வந்து ஏன் ஹேண்ட்மேட் சோப்ஸ் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னா, ஸோ இதில் இவ்வளோ நிறைய வேலைங்கள்லாம் இன்வால்வ்டாக இருக்கிறதுனால தான் அந்த ப்ரைஸ் கொஞ்சம் பிட் காஸ்ட்லி. அட் த சேம் டைம் வந்து நமக்கு அவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஹெம்சீட் ஆகட்டும், ரோசிப் ஆயில் ஆகட்டும், இதெல்லாமே வந்து 6000 to 8000 அப் டு 10,000 வரைக்கும் இருக்குது ப்ரீமியம் ஆயில்ஸ். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் அது வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்த சோப்பு அவங்க யூஸ் பண்ண போகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய க்ரீம்ஸ் போடுவாங்க, லோஷன்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதிலெல்லாம் கொடுக்காத ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த சோப்ஸ்லேயே கிடைக்கும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக ஹூ கேன் ஆப்ட், அதை அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்க கண்டிப்பாக அதை 400னாலும் கண்டிப்பாக அந்த சோப் வாங்க தான் செய்வாங்க. ஸோ இப்படி தான் வந்து சோப்போட ரேட்டு 60லேருந்து அப் டு 500 வரைக்கும் விற்கலாம். இந்த கப் கேக் சோப் கூட ஆகட்டும். இப்போ வந்து நம்ம நார்மல் கோகனட் ஆயில் சோப் பண்ணுறப்போ வந்து நமக்கு பெரிய ப்ரொசீஜர் இல்லை, ரொம்ப டைம் தேவைப்படல. ஆனால் கப் கேக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இன்வால்வ், அந்த நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. சோப் பேட்டரை டிவைட் பண்ணணும், அதுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணணும், அதுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பெரிய ப்ராசஸ். அப்படின்றப்போ அந்த கப் கேக்கோட சோப் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையராக தான் இருக்கும். ப்ளஸ் அது ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்றப்போ அந்த யூனிக்னஸ்க்கும் வந்து ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சு. அந்த ப்ரைஸிங்கான என்ன க்ரைட்டீரியாவில் வந்து அந்த ப்ரைஸிங்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறது. ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் தான். நீங்கள் ஆன்லைன் அப்படின்னு போனீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்
இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட அதுலேருந்து கூட ஆக்சுவலாக நிறைய என்கொயரிஸ் வருது. எனக்கு நான் இந்த ட்ரைனிங்க்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வர்றது வந்து யூஸ்வலாக வந்து யூடியூப்லேருந்து தான் வருது. ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் அமேசானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அமேசானில் வந்து அதுக்கு என்னென்னா நீங்கள் சம் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. லைசன்ஸ் இருக்கணும், ஜிஎஸ்டி இருக்கணும். நீங்கள் ஈவன் தோ இது ஹோம்மேட் ப்ராடக்ட் அப்படின்னாலுமே இப்போ வந்து வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கும் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி எடுக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து ஆஃபீஸ் இருந்தால் மட்டும்தான் ஜிஎஸ்டி எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குமே ஜிஎஸ்டி எடுக்கலாம். அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அமேசானில் கொடுத்து நீங்கள் தாராளமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லலாம் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, லைக் நம்ம நார்மலாக ரீட்டைல் கடையை தாண்டி இதெல்லாமும் ரீட்டைல் கடையெல்லாம் தாண்டி இப்போ நான் ஆன்லைனில் போகணும், எனக்கு ப்ராடாக என்னோடய மார்க்கெட்டிங் வந்து நான் கொஞ்சம் ப்ராடர் ஆக்குறேன், எனக்கு வைட் கஸ்டமர்ஸை நான் டார்கெட் பண்ணணும், ரீச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆப் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வீட்லேயே சோப்பு தயாரிக்கிறது எப்படி, இது எப்படி ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, எந்த அடிப்படையில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் ஸ்டெல்லா நம்மளுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ஒரு சோப் மேக்கிங் பிஸ்னஸை வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த கோர்ஸை கண்டிப்பாக பாஸ்வால் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.